ஃபைனலி 308வது ஆலயமாக ஆராவ் நகரப்புறத்தால் அம்மன் ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருக்கேன். காலையில் எனக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. காரணம் 308வது எண்ணிக்கைக்கு எதிர்பார்த்து காத்திருந்தாங்க நினைக்கிறேன் இந்த அம்மன். இந்த ஒரு பொடி மண் நம்மளோட 30% ஆஃப் டோட்டல் 1008 சாயில் ப்ராஜெக்டோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு சொல்ல முடியும். ஸோ இந்த ஆலயத்துக்கு கிடைச்ச சிறப்பும் எனக்கு கிடைச்ச மரியாதையும் இந்த ஒரு பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். सर्वविज्ञानां श्री दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्य मध्यमः आस्मदाचार्यपर्यन्ता वन्दे गुरुपरम्परां। पूजा श्री जगद्गुरुः चन्द्रशेखर सरस्वती महाराज की जय। ओमः महामारी स्वरूप महामारिम्बिका देव्यै नमः। महामारिम्बिकाशनायै नमः। शिवाय नमः। ओम शिवमूर्तके नमः। ओम पिनाकिनी नमः। ओम शेषेकराय नमः। ओम नमः शिवाय मूर्तके नमो नमः। धूपदीपनैवेद्यादि मनसन्तोष्यादि प्रसादं धूपानां दीपं सन्दोहिताम् श्री महासप्तशताधिपतीर्थाभ्यो नमः। दीपं दीपमाग्रापयामि। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके नमस्ते भगवन्ते विश्वेश्वराय महादेवाय त्र्यम्बकाय त्रिपुरान्तकाय विनाशकालाय कालनिरुद्धाय नीलकण्ठाय मध्यञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमो नमः। तत्पुरुषाय विस्मयादि यतोनितः निवेदः सनः पर्षि दुर्गाणि विश्वानाभे वसन्तं दुरितां यज्ञिः तामग्निवर्णां तपसां ज्वलन्धेन् वैरों जनें कर्मफले दतुष्टाः दुर्गां देवीगुं शरणमहं प्रपद्ये सुतरसुतरसे नमः। अग्नेर्संभारणानभ्यो वस्वान् स्वस्ति भरत दुर्गाणि विस्वाहा पूर्षबुद्धिविणान पूर्वे भव लोकायतनयागसयोः आर्ध्यायनाय विद्महे कन्याकुमारि द्रिमगे तन्नो विद्युः प्रचोदयात्। शीतलेतुं जगन्माधां शीतलेतुं जगद्गिरः शीतलेतुं जगद्धात्री जयायै नमो नमः। साक्षात् भूमादेव्यायै नमः। முழுமையான ஒரு நிறைவான பூஜையை செய்து இவங்க எனக்கு ஒரு பொடி மண்ணை கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் இவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காரணம் இது தனிப்பட்ட முறையில் எடுக்கிற எஃபர்ட்டாக இருந்தால் கூட மக்கள் இந்த ஒரு விஷயத்தை முறையாக செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆலயத்தோட கமிட்மெண்ட் என்னால் பார்க்க முடிச்சு. பல ஆலயங்களுக்கு இதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. பட் அவங்களுக்கு நேரமும் அதே நேரத்தில் அந்த காலமும் அமையாது. இருந்த போதும் கிடைச்சிருக்கிற வாய்ப்பை வச்சு இந்த ஒரு விஷயத்தை நான் முழுமை செஞ்சுருக்கேன். ஜூலை 18 தொடங்கின இந்த ஒரு பயணம் தற்பொழுது 308 கோவிலோட மண்ணை அடைஞ்சிருச்சு. இது பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன். அதே நேரத்தில் இதுவரைக்கும் நம்மளுக்கு உதவி செஞ்ச எல்லா டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுறேன். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் எனக்கு காவலாளியும் வழிகாட்டியும் இந்த ஒரு பயணத்தில் அவங்களோட பங்களிப்பும் தெரிவிச்சிருந்தாங்க. இவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பயணம் இருந்திருக்காது. அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த பதிவுகளை பார்த்து பல பேர்கிட்ட ஷேர் பண்ணி பல கோவில் தரப்பினர்கிட்ட ஷேர் பண்ணி உங்களோட அபிப்பிராயத்தை தெரிவித்து நம்மளோட எண்ணத்தையும் தெரிவித்து நீங்கள் செஞ்ச ஒரு சின்ன காரியமாக இருந்தால் கூட அது இந்த ஒரு பயணத்துக்கு மாபெரும் வெற்றியாக தான் அமைஞ்சிருக்கு சொல்ல முடியும். என்னோடய பயணம் இதோட நிற்க போகிறதில்ல, கண்டிப்பாக தொடர்ந்து போயிட்டே தான் இருக்க போகுது. அதில் நீங்களும் பயணிக்க தான் போகிறீங்க. இந்த வேளையில் உங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பெர்லிஸ்கே தாய் கோவிலாக இருக்கிற இந்த ஆலயத்தோட பேர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில், செல்லமாக ஆராவ் நகரப்புறத்தால் என்று அழைக்கப்படும். ஸோ இந்த ஆலயத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்தே ஆகணும். தெய்வ வடிவம் தரும் நெஞ்சனில் வஞ்சமில்லாத இடம் தரும் நல்லவை எல்லாம் தரும் நல்லவை எல்லாம் தரும் கணம் தரும் பூங்குழலான் கணம் தரும் பூங்குழலான் அபிராமி 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 கடை கண்களே ஜெயாதிபரா சக்தி மாதாவுக்கு ஜெய
शीतलेतुं जगन्मातां शीतलेतुं जगत्पिता शीतलेतुं जगत्धात्री शीतले नमो नमः. ஓம் சக்தி பராசக்தி. ராணி எஸ்டேட் என்ற ஒரு இடத்துலேருந்து இடம் மாறி வந்தவங்க தான் இந்த மகாராணி. இவங்க ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண்ணு கிடைக்கிறது எனது பாக்கியமாக தான் நான் கருதுறேன். இந்த அம்பாலோட மடியில் இன்னமும் நீர் சுரக்கிற ரகசியங்களை வச்சுருக்காங்க. இதை கேட்கும் போது ரொம்ப கூஸ்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஆலயத்தில் ஒரு விசேஷமான விழா ஒன்று செய்கிறாங்க. அது என்னன்னா, மகா பெரியவா தலைமையில் அவரோட பேரை சொல்லி மாதாந்தோறும் இந்த ஆலயத்தில் அன்னதானம் போடுறாங்களாம். இந்த மகா பெரியவரோட கதையை இந்த கோவில் குருக்கரும் அதே நேரத்தில் பூசாரியும் சொல்லியிருந்தாங்க. இது கேட்கும் போது ரொம்ப ரொம்ப கூஸ்பமாக இருந்துச்சு. இன்னொரு நெஞ்ச நிகழ வைத்த, நெஞ்ச குளிர வைத்த ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, இந்த ஆலய சார்பாக அம்பாள் மூலியமாக இந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட் சீரெடுத்து கொடுத்துருந்தாங்க கூலே மேராஸ்தே ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்கு ஒப்படைக்க சொல்லி. அதுக்கு எனக்கு மரியாதை செலுத்தி, பட்டு செலுத்தி, மாலை போட்டு நீங்கள் இந்த வேலையை கரெக்டாக செய்வீங்க சொல்லிட்டு உங்கள் கையில் ஒப்படைக்கிறோன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒரு கோவிலேருந்து இன்னொரு கோவிலுக்கு சீர் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம். அம்பாள் முன்னுக்கு எல்லோரும் பக்தர்கள் தான். இந்த வேலையில் அஃபிஷியலி பிர்லிஸ் எக்ஸ்பெடிஷன் முழுமை பெறுது. அடுத்தடுத்த எக்ஸ்பெடிஷனில் உங்களை சந்திக்கிறேன். இதே போன்ற உங்கள் ஆலயத்திலே மண் எடுக்கணும்னா கண்டிப்பாக உங்கள் ஆலயத்துக்காரங்களுக்குலாம் தகவல் தெரிவிச்சிருங்க. ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு கண்டிப்பாக நானே உங்கள் இடத்துல வரேன். உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் ஆலயத்திலேருந்து மண் எடுக்கிறேன். இது 1008 சாயில் ப்ராஜெக்ட் உங்களுக்கான ஒரு நிகழ்ச்சி. See you soon.